எபிசோட் 4ல் ஜெயஸ்ரீ வந்து அவங்க வீட்டுக்கு நெக் பேண்ட் போட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்பவே கவலையாயிடுறாங்க. என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா, உட்காந்தே வேலை பார்க்குறேன்ல, அதனால ஒரு சர்விக்கல் பெயின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு பிரியனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து சேர்ந்துட்டேங்க வீட்டுக்குன்னு. சைட் பை சைடு அவங்க மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறாங்க, பிரியனை எப்படியெல்லாம் போட்டு அந்த மனோஜ் அடிச்சிருப்பாருங்கிறதையும் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அடுத்து நைட்டு டின்னருக்கு எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போவும் வந்து ஜெயஸ்ரீ வந்து உட்காராங்க. அப்போ வந்து ஹரிணி வந்து வம்பிழுக்கிறாங்க. என்னவோ நான் பெங்களூர் பொண்ணு, இனிமேல் நான் பெங்களூரில் தான் இருப்பேன், அந்த கிளைமேட்டை விட்டு வரவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், இப்போ என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீரா ஓடி வந்து, அக்கா நான் உனக்கு ஸ்ப்ரே தடவி விடட்டுமா, உனக்கு எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னோன்னே, ஹே வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க நெக்கில் உள்ள மார்க் தெரிஞ்சிடும்ல, ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அப்பாவும் என்னம்மா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைப்பா பெங்களூர்லேருந்து மும்பைக்கு என்னோட ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, அதனால தான் இங்கே இருக்கேன். ஏன் நீங்களாம் அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படும் போது நான் ஆசைப்படக்கூடாதா, இப்போ என்ன நான் திரும்பி போகணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இது கேட்டுட்டு அவங்க அப்பாவும், நீ ஆசைப்பட்டேன் தாண்டா நான் உன்னை பெங்களூர் அனுப்பிச்சேன், எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஆசைலாம் இல்லை, நீ இங்கேயே சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போ சித்தா அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அம்மா அவள் பேசவே மாட்டேங்கிறாமா, நீ கொடுத்த ஐடியா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலாமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து அவங்க அப்பா வராரு. அதாவது சித்துவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது சித்தோட அப்பா வராரு. அப்போ வந்தோடனே உங்கள் அப்பாவுக்கு மட்டும் என்ன தைரியமாக இருந்துச்சு, ஊரே கட்டி ஆழ்ந்தாரு போலீஸா, ஆனால் என் கிட்ட வந்து லவ் சொல்ல அவருக்கு தைரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோடனே, என்ன இப்போ எதுக்கு லவ் பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறமா அவர் அங்கேருந்து போயிடுறாரு. போனவுடனே இவர் சித்து கேட்குறாரு, ஏமா அப்பா கிட்ட சொன்னால் என்னன்னே, வேணாண்டா இப்போவே சொன்னேன்னா நான் போய் பொண்ணு கேட்குறேன் அது இதுன்னு சொல்லி எதையாவது சொதப்பி வச்சுறாரு, இவர்கிட்டலாம் சொல்லாத, நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், உன் ஆஃபீஸ்லேயே அவளுக்கு அப்புறமா யார் அழகாக இருக்காங்களோ அந்த அழகான பொண்ணு அவனோட ஃபீமேல் பிஏவா நீ வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கோ, அப்போ வந்து நீ அவளுக்கு தன்னாக்கிலே பொறாமல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, எனக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வேணும், ஆனால் அது ஒரு பொண்ணாக தான் இருக்கணும், அதுக்காக நான் ஒரு 3 பேரோட பேரை இந்த பாட்டில் எழுதி போட்டிருக்கேன், இதில் நீங்கள் ஒரு ஆளை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹரிணி ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கு இவர் எனக்கும் உங்களை பிஏவா அப்பாயிண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதுலேருந்து ஒரு பேர் எடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. உடனே அவங்க ஒரு பேர் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா ரோஷினின்னு வருது. அந்த பொண்ணும் செம்ம ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த பேர் எடுத்து பார்த்தா அதில் 3 பேருமே ரோஷினின்னு இருக்குது. ஸோ சித்துக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் போல இருக்குன்னு அந்த ரோஷினி செம்ம ஹாப்பியாகி அதையே சொல்லி ஹரிணியும் வம்பிழுக்கிறா. இப்போ பர்சனல் அசிஸ்டன்ட்டுங்கிறதுனால சித்தோட கேபின்கே ரோஷினி வந்து ஷிஃப்ட் ஆகிட்டா. ஸோ எப்போ பார்த்தாலும் அவரோட கேபின்குள்ளேயே அவர் கூடயே இருக்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜெயஸ்ரீயை அவங்க அம்மா ரூம்குள்ளே வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி உன் கல்யாண பேச்சு எடுத்துனே அது என்னாச்சுமா அப்படின்னு கேட்டோடனே, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தமா, நீ இப்போ கல்யாணம் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி ஜெயஸ்ரீ திட்டுறாங்க. இது கேட்டு அவங்க அம்மா சேடாகி வெளியில் வராங்க. அதை வந்து இவர் ஜக்கு பார்த்துட்டு நீ ஏமா கவலைப்படுற, அக்கா ஏதாவது சொன்னாலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு மழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜெயஸ்ரீ வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஹனிமூன் போஸ்ட்லாம் போட்டு வச்சிருக்காண்டி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, எதுக்கு நீ அதெல்லாம் பார்க்குற அப்படின்னோடனே, என் ஃபீல்டில் வருது, அவனை போய் யாராச்சும் தேடி பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ஹரிணி ரூம்குள்ள என்டர் ஆகிடுறாங்க. ஹரிணி ரூம்குள்ள என்டர் ஆனோடனே அவங்க பேச்சை மாற்றுறாங்க. இல்லை மும்பைக்கு ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றினோடனே ஹரிணிக்கு ஏதோ தப்புன்னு சந்தேகம் வந்துருச்சு. உடனே தனியாக போயிட்டு இந்த பெங்களூர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அங்கே பார்த்தா மும்பைக்கு எதுவுமே ஷிஃப்ட் ஆகலை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அக்கா ஏதோ தப்பு பண்ணுறா, ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தனியாக கூப்பிட்டு கேட்கும்போது அவங்களும் நடந்தது எல்லாம் சொல்லிடுறாங்க. இதனால ஹரிணி செம்ம கடுப்பாயிட்டு ரொம்ப திட்டுறாங்க. எங்களை பற்றி யோசிச்சு பார்த்தியாடி, தற்கொலை பண்ணுற அளவுக்கு போவியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டுறாங்க. அந்த டைமில் அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஜெயஸ்ரீயும் பயங்கரமாக அழுதுறாங்க. அழுத உடனே எதுக்குமா அழுற அப்படின்னு கேட்டோடனே ஹரிணி இதெல்லாமோ சொல்லி மழுப்பி சமாளிச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குற பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுதான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சமாளிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாவோட கடைக்கு ஒரு பையன் வந்து லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறான். இவரும் அந்த லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக அவருக்கு ஒருத்தவங்க வீடியோ கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிஜா, அவரோட செகண்ட் ஒய்ஃப். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் அங்கேருந்து வெஜ் தானே வந்திருக்கோம், அதனால தான் நான் நான்வெஜ் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசிக்கிட்டே 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது கரெக்டாக இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பொன்மலர் கடைக்குள்ளே வராங்க. வந்து இவரோட ரூம் கதவை அப்படி டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ இவர் வீடியோ கால் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.